வணக்கம் ஸ்ரீ. ஆனந்த பொங்கட்டும். பயிற்சி பண்ணேன். அது எப்படி இந்த மூச்சு உள்ளார போயில அந்த த்ரோட்டில் ஸ்டார்ட் ஆகிறாப்புல இருக்குது. அது எப்படி ஹார்ட்டுக்கிட்டே அப்படியே நிற்கிறாப்புல இருக்குது. திருப்பியும் வெளியில் வரையில் அந்த த்ரோட்டில் டச் பண்ணது அந்த மூக்கு துவாரத்துக்கிட்ட ஸ்டாப் ஆகிறாப்புல இருக்குது. இது இப்படி தான் இருக்குமா எனக்கு தெரியல. என்ன சொல்கிறீங்களா? ஏன்னா எங்கே ஸ்டாப் ஆகுது எங்கே முடியுது அப்படிங்கிறத பற்றிலாம் பெருசாக ஒரி பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் கண்டினியூவாக பயிற்சி பண்ணுங்கள். உங்களால் எங்கே கவனிக்க முடியுது அப்படின்னு பாருங்கள். த்ரோட்டில் ஆரம்பிக்கும் போது தான் கவனிக்க முடியுது, நெஞ்சில் முடிகிறத கவனிக்க முடியுது, மறுபடியும் நெஞ்சில் ஆரம்பிக்கிறத கவனிக்க முடியுது, வெளியில் வந்து மூக்கு துவாரத்தில் முடியுறதை கவனிக்க முடியுது. அவ்வளோதான். அந்த கவனிப்பு திறனை அதிகப்படுத்துறது தான் இந்த பயிற்சி. நீங்கள் கவனிக்க 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 இன்னும் சுட்சமாக தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ ஆரம்பிக்கிற இடமும் வேறையாக இருக்கும், முடிகிற இடமும் வேறையாக இருக்கும். தொடர்ந்து நீங்கள் அதை பண்ணிக்கிட்டு இருங்க. ஆரம்பிக்கிற இடமும் முடிகிற இடமும் மாறும். பயிற்சி அதிகமாக இடங்கள் மாறிக்கொண்டே தான் இருக்கும். உங்களோட உள்ளுணர்வோட விழிப்பை பொறுத்து அது மாறுபடும். தொடர்ந்து செய்யுங்க. கடைசியாக ஒரு கட்டத்தில் அது எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும். முதல்ல நான் சொல்லிட்டோம்னா நீங்கள் உருவப்படுத்திக்குவீங்க. இங்கே ஆரம்பிக்குது இங்கே முடியுதுன்னு ஏற்கனவே தெரிஞ்சு போனால நீங்கள் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களோட கவனிக்கும் தன்மை போயிடும். அதனால் எங்கே தெரிஞ்சாலும் பரவாயில்ல, தொடர்ந்து நீங்கள் பயிற்சி மேற்கொள்ளுங்கள். என்ன புண்ணியம் செய்தேனோ